அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். நேற்றைய தினம் திருப்பூர் வைபவம் அவ்வளோ அழகாக நல்லா நடைபெறுகிறது. நேற்றைய வீடியோக்கெல்லாம் நம்ம 7ஆம் திருநாள் சயன சேவை வரைக்கும் பார்த்துருந்தோம். எதற்காக சயன சேவை கிருஷ்ண கோயிலில் போய் நடைபெறுகிறது, அது மட்டும் இல்லாமல் ஏன் தாயாரும் மன்னாரும் கண்ணாடி சப்பர வாகனத்தில் வராங்க அப்படின்னு எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம், அனுபவித்து சேவித்தோம். இன்றைய தினம் 8ஆம் நாள் காலையில் ரொம்ப அழகாக தாயாருக்கு 8ஆம் திருநாள் காலையில் விசேஷமாக திருமஞ்சனம்லாம் நடைபெற்றது. ஆண்டாளும் ரங்கமன்னாரும் எப்போதும் போல் அழகாக தங்க பல்லாக்கில் சிங்கமாபுரத்துக்கு முன்னாடி எழுந்துடுவாங்க. அப்போ விசேஷமாக தீர்த்தம் சிடாரியெல்லாம் ஆகும். அதனை தொடர்ந்து அவ்வளோ அழகாக தாயாருக்கு திருமஞ்சனம் சாத்துப்படியெல்லாம் ஆகும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிறப்பு திருவாரூரம் ஆனதுக்கப்புறமா தாயார் 8ஆம் திருநாள் அன்று இரவு வீதியில் புஷ்ப பல்லாக்கில் வருவாங்க. தாயார் மன்னாரும் எப்பொழுதுமே ஆடி திருநாள் அப்பொழுது ஒவ்வொரு திருநாளப்பையும் ஒவ்வொரு வாகனத்தில் வராங்க. அதற்கான காரணம்லாம் பார்ப்போம், நம்ம அனுபவித்து சேவிப்போம்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், புஷ்ப பல்லாக்கில் அப்படியே நம்மளை ரொம்ப பக்கத்தில் அப்படியே நம்மளை நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி என்ன அம்மா தானே பார்க்கணும். அப்போ அவ்வளோ அழகாக அம்மா நம்மளை பார்த்துட்டே வரா. ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது, எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. எப்போயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு அம்மா என்ன செய்கிறா, நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி புஷ்ப பல்லாக்கில் அப்படி வர அழகாக. என் குழந்தையெல்லாம் நீங்கள் எப்பயும் எப்படி இருக்கணும், பூ மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், எதை பற்றியும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். அப்பா குதிரை வாகனத்தில் ரங்கமன்னார் வரார். ரங்கமன்னார் 3 முறை தாயாரை சுற்றி வருவார். வையாளி வைபவம்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேரில் சேவிச்சிங்கன்னா இன்னும் அவ்வளவு நன்னா இருக்கும். ஆமாங்க, தாயார் என்ன தாயார் தான் லோகம், அப்படி உலகமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி மன்னார் என்ன செய்கிறார், 3 முறை சுற்றி வருகிறாரா. தாயார் என்ன சொல்கிறாங்களா, நீ எத்தனை முறை நீ சுற்றி வந்தாலும்ப்பா எங்கள் ஹிருதயம்னா என்ன செய்யும், பெருமாள்னு ஓமையில தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகள் எல்லாரும் என்ன செய்கிறா, உண்மையே சுற்றி வரா. அதனால நீ என்ன செய்யணும், நீ கிருப பண்ணணும் அப்படின்னு தாயார் என்ன செய்கிறாளாம், பூம்பல்லக்கில் உட்காந்துட்டு சொல்கிறாளாம். அனுபவித்து சேவிச்சோம் இல்லையா. அடுத்ததாக இதோ கற்பூர தீபாவளி ஆகிறது. தாயார் திருத்தேருக்கு எழுந்தரக்கூடிய வைபவம் அவ்வளோ நன்னா இருக்கும். தாயார் பாருங்க, நம்மளாவது கொஞ்சம் வீடுகளில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். தாயாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 9 திருநாள் திருவாடிப்புறம் முடிகிற வரைக்கும் தாயார் ராயில் பகலில் தாயார் என்ன செய்கிறா, சேவை சாதிச்சுட்டே தான் இருக்கா. குழந்தையெல்லாம் எனக்காக வீதியில் ஓடி சேவிக்கிறாளே, அவளை பார்க்குறதுக்காகவே தாயார் என்ன செய்கிறாளாம், ஓடி வராலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வைபவம்லாம் சேவிக்கிறதுக்கே. தாயார் உடனே திருத்தேரில் எழுந்தருளிய பின்பு திருப்பூர வைபவம் எல்லாவற்றுக்கும் இந்த ஆடிப்பூர வைபவத்தோட சிகரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருப்பூரம் அன்று அந்த திருத்தேரை தான் நம்ம அனுபவித்து சேவிச்சுன்னு இருக்கோம். கோவிந்தா கோபாலான்னு அந்த கோஷங்கள் விண்ணை முட்டுகிறது. தாயாரது திருத்தேர் அவ்வளவு அழகாக குழந்தைகளோட அன்புக்கு கட்டுப்பட்டு தாயார் என்ன செய்கிறாளாம், அசைஞ்சு வராலாம். ரொம்பவே அழகாக ஸ்ரீவி வேர்ல்டு இன்ஸ்டா பேஜ் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சேவிச்சுட்டே இருக்கும் இடத்துலையே நம்ம தாயார் என்ன செஞ்சுக்கலாம். இப்போ தான் திருவாடிப்பூரம், இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வென்றோ ஆண்டாள் அவதரித்தாள். நமக்காகத்தானுங்க தாயார் அவதரிச்சிருக்காங்க. இந்த திருவாடிப்புறத்தில் எதுக்கு பூமி புராட்டி இங்கே எதுக்கு தாயார் எதுக்கு நம்மளை மாதிரி கஷ்டப்படணும். ஆனால் அவள் என்ன செய்கிறா, நம்மளுக்காகவே வாழ்ந்து நம்மளுக்காகவே என்ன செய்கிறா, இப்படித்தான் வாழணும்னு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார். எல்லாரும் சொல்கிறாங்களே வயசானாதான் பக்தி பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. இளமையிலேயே பக்தி பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்காக தான் தாயார் என்ன செய்கிறா, 5 வயது சிறுமியாக அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேர் முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம். அப்பா தேர் நடுவில் மக்கள் வெள்ளத்தில் தாயார் என்ன செய்கிறா, அவ்வளோ அழகாக பொறுமையாக அசைஞ்சு போகிறா. எல்லாரும் கோவிந்தா கோபாலா என் கோதை எங்கள் கோதைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தாயார் அவ்வளோ அழகாக தேர் என்ன செய்யறதான், பக்தாளோட அன்புக்கு கட்டுப்பட்டு மெல்ல தன் தழையை திருப்புகிறது. அவ்வளோ அழகாக திரும்பி வருது. இதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நேர்லாம் சேவிக்க முடியலாம், வருத்தம் வேண்டாங்க. தாயார் நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் கிருப பண்ணுவா. யாராவது கேட்டால் சொல்லுங்கள், தாயார் அப்படிலாம் நினச்ச மாத்திரத்துலேயே கிருப பண்ணக்கூடிய தெய்வமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, ஆமாம் சத்தியமான தெய்வம். நினச்சி பாருங்கள், உணர்ந்து அனுபவித்து சேவிச்சு பாருங்கள், தாயார் கிருப பண்ணுவா. தாயார் ஆண்டாள் நினச்சிட்டாலே போதும். அம்மா நம்மளுக்கு செய்யாட்டி வேறு யாரும் செய்ய முடியும் சொல்லுங்கள். அம்மா ஒருத்திக்குத்தானே நம்ம கஷ்டங்கள்லாம் தெரியும். அம்மா அவளுக்கே தெரியாட்டி நம்ம மித்த தெய்வங்கள்ட்ட போய் முறையிட முடியுமா சொல்லுங்கள். ஆண்டாள் நீ தான் எங்களுக்கு கிருப பண்ணணும், நீ தானே அம்மா, நீ தானே எங்களுக்கு கிருப பண்ணணும்னு சொல்லிகிட்டே நம்ம என்ன செய்யலாம், பிரார்த்தனை பண்ணிகிட்டே நம்ம சேவிக்கலாம். அவ்வளோ அழகாக திருவாடிப்பூர திருத்தேர் அசைஞ்சு வருது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ராணி, நம்ம மகாராணி, நம்ம அம்மாவோட அரசாட்சி இல்லையா, இங்கே யாருக்குமே என்னது கிடையாது, பசிங்கிறதே கிடையாது. மித்த ஊர்களெல்லாம் இன்றைக்கி எந்த வைபவத்துக்கு போனாலும் சரி அன்னதானம்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வழங்கிட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்போயும் என்ன செய்யுது, ஆடி பூரம் 10 நாளுமே தொடர்ச்சியாக என்ன செஞ்சிட்ருப்பாங்க, அன்னதானம் வழங்கி கொண்டே இருப்பாங்க. அதாவது இன்னும் ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் அன்னதானம் வழங்குறதுக்குமே கிடையாது. தாயார் உத்தரவின் பேரில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா 10 நாட்களுமே உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இங்கே அன்னதானம் நடைபெற்று கொண்டே இருக்கும். இதை யாருமே அவங்கவுங்க விருப்பத்தின் பேரில் செய்கிறது மட்டும் கிடையாதுங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அன்னதானம் வழங்கணும்னாலுமே தாயாரோட கிருபை இருக்கணும், அதை வாங்கிக்கிறதுனாலுமே தாயாரோட கிருபை இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாயார் பெருமாளை கூட சரி கை வைக்கிறதுக்காக சேவிக்க முடியலப்பா அப்படின்னு போன ஜனங்கள் கூட இருக்காங்க. ஆனால் யாரும் என்னதுவாங்க, பசியோடு திரும்பிய ஜனங்களே கிடையாது. அதை சொல்லும் விதமாக அவ்வளோ அழகாக ஸ்ரீவியும் நானும் இன்ஸ்டா பேஜ் அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்ததாக தாயார் திருத்தேரில் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய காட்சி அவ்வளோ அழகாக அசைஞ்சு வர கற்பூர தீபாராதனை ஆகிறது. நன்னா சேவிச்சுக்கலாம். அம்மா அழகாக அன்புக்கு கட்டுப்பட்டு வரா, குழந்தைகளோட அன்புக்கு கட்டுப்பட்டு பெருமாளை கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு வரா. வாங்கோ, எப்படி இருக்குது பாருங்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா பாருங்கோ. நான் பெருமாள் சொல்கிறாங்க, அங்கே பாருக்கோதை உனக்காகத்தான் 33 கோடி தேவர்களும் திருவாடிப்பூர வைபவத்தை காண்பதற்காக வந்திருக்காங்க. பெருமாள் ஜனங்களாக சேர்ந்து நிற்கிறா பாருங்கோ அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்கிறாராம். தாயார் என்ன சொல்கிறாள், ஆமாப்பா நம்ம பக்தாலாம் பாருங்கோ, பக்தாளுக்கெல்லாம் கிருபை பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும், எல்லோருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும். நான் அம்மானா நீர் தானப்பா, அப்பா நீர் எல்லாருக்கும் நீ என்ன செய்யணும், எல்லா வரங்களும் நீ தரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே என்ன செய்கிறாளாம், கையை பிடிச்சி குட்டின்னு வராராம் ரங்கமன்னார. எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. தாயார் காட்டின வழி தான், நம்மளுக்கு இருக்கிற இடத்துலையே சேவிச்சுப்போம். தாயார் அதெல்லாம் அப்படி கிருபை பண்ணக்கூடிய தெய்வம். நேற்றைய தினம்லாம் திருத்தேர் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மாநகரம் முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் தான் மிதந்ததுன்னே சொல்லலாம். தாயார் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தால். திருவாடிப்பூர வைபவத்தில் திருத்தேர் வைபவம் ஆன பின்பு மிகவும் விசேஷமாக நடைபெறக்கூடிய திருமஞ்சன வைபவத்தை சேவிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக இருப்பா தாயார். திருப்பூர நந்தவனத்தில் எழுந்தள்ளி இருப்பா. அம்மா தாயார் அவதரித்த நந்தவனம் இல்லையா. திருப்பூரம் ஆனதுமே திருத்தேர் முடிந்ததும் தாயார் எங்கே வந்துடுவாங்க, நேராக திருப்பூர நந்தவனத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே விசேஷமாக திருமஞ்சனம் திருவாராதனம்லாம் தாயாருக்கு என்ன செய்யும் ஆகும். அவ்வளவு நன்னா இருக்கும். கோடி கண்கள் பத்தாது அப்பா. இந்த கண்கள் இருப்பதற்கான பயன் என்னது, தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கிறது தான் அப்படின்னு நம்ம உணர்ந்து சேவிக்கலாம். விசேஷமாக திருவாராதனைலாம் ஆகும். அவ்வளோ அழகாக இருப்பா தாயார். அப்படி குழந்தையா ஜொலிப்பா. என்ன வேணும் கேளுங்க, நீங்கள் கேட்காமலேயே நான் தான் கொடுக்கறதுக்காக இருக்கேனே அப்படின்னு சொல்லும் விதமாக தாயார் அவ்வளோ அழகாக புன்சிரிப்போடையே இருப்பா. தாயார் அதை திருமுக மண்டலத்தில் அவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது. உணர்ந்து ரசித்து சேவிங்க. ஆமாங்க, நம்புறவங்களுக்கு தாங்க தெய்வம். தாயார் நம்பினால் மட்டும் ஒரு க்ஷணம் நினச்சாலே போதும் கிருபை பண்ணக்கூடிய தெய்வம். இதோ விசேஷமாக திருப்பூர நந்தவனத்தில் விஷயம்லாம் ஆயின்றிருக்கு. சேவிச்சுக்கலாம். பட்டர் சுவாமி என்ன செய்வார்னா, குடியேற்றம் பெற்றிருக்கார் இல்லையா, பட்டர் சுவாமி தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாரா, அம்மா
உன்னோட கிருபையினால தான் இந்த திருப்பூர் அவதார உற்சவம் நாங்கள் என்ன செஞ்சோம், நல்லபடியாக நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி நாங்கள் நல்லபடியாக இந்த உற்சவத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, உன்னோட கிருபை இல்லாமல் சாஸ்தியம் கிடையாது. நீ என்ன செய்யணும், லோகத்திற்கு சேமத்தை வழங்கணும். எல்லோருக்கும் என்ன வரங்கள் வேணுமோ நம்ம அடிக்கடி சொல்லணும். வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாலேயே நீ கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதெல்லாம் நீ எங்களுக்கு என்ன செய்யணும், எல்லோருக்கும் எல்லா நலன்களும் யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாத்தையும் நீ தான் என்ன செய்யணும், நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுபவிச்சு சேவிக்கலாம். आशीर्वाक्यमहं करोमि यदुषां सब्रह्मघोषात् स्वयं सब्रह्मो भूर्ना भूयात् समेधितबलाः नवरत्नविराजमानाः रसदिक्विजिताः स्वधैर्ये वीर्ये पराक्रम अपराजित सकलपरिबन्धन ஆசீர்வாதம் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வை ரொம்ப அழகாக ரசித்து நம்ம சேவித்தோம், பிரார்த்தனை பண்ணிகிட்டே சேவித்தோம். நமக்காக தாயார்கிட்ட பட்டர் சுவாமிகள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம என்ன செஞ்சோம், அனுபவித்து சேவித்தோம். தாயாரது திருமுகத்தை பாருங்கள், அம்மா கொஞ்சம் நம்ம கோதை அவ்வளோ அழகாக இருக்கா. திருப்பூர வைபவத்தின் பொழுது தாயார் குழந்தையாக பேசுவா, 5 வயசு குழந்தையாக இருப்பான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோ பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கா. 8ஆம் திருநாள் 9ஆம் திருநாள் திருத்தேர் எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம், அனுபவித்து சேவித்தோம். நாளைய தினம் இன்று நடைபெறக்கூடிய 10ஆம் திருநாள் வைபவங்களெல்லாம் நம்ம என்ன செய்வோம், அனுபவித்து சேவிக்கலாம். முத்துக்குறி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிங்கம்மாள் குரடலை வச்சு நடைபெறும் அரையர் சேவை அத்தியுதமாக இருக்கும். அவ்வளோ நன்னா இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ நன்னா சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நாளைய தினம் 10ஆம் திருநாள் 11ஆம் திருநாள் வைபவத்தை எல்லாம் அனுபவித்து சேவிப்போம். குடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நம்ம தாயார் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக தாயார் காட்டிய வழியிலேயே நம்ம தாயாரை அனுபவித்து சேவிப்போம். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே விசிபிள் ஆகும்.